துவா என்பது இபாதத்திலேயே மகத்துவமிக்க ஒன்று. நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களில் மகத்துவமிக்கதும் தலையானதும் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் துவா என்பது. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்துவா ஹுவல் இபாதா. துவா என்பதே ஒரு வணக்கம். எப்படி? துவா என்பதே ஒரு வணக்கமாகும் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அல் குர்ஆனில் இப்படி சொல்கிறார், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். அல்லாஹ் என்ன சொல்றார்? என்னை அழைத்து துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அஸ்தஜிபு லக்கும், உங்கள் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கிறேன். எப்படி சொல்றார்? என்னை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களின் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். அல்லாஹ் சொல்லிட்டு, இன்னல்லதீன இஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டுவிட்டு பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சிறுமை அடைந்தவர்களாக நாம் நரகத்தில் விளைவிப்போம். அப்போ துவா என்பது ஒரு இபாதத் என்று உறுதியாகியதற்கு பின்னாடி அந்த துவாவை அல்லாஹ் அல்லாதவர்களிடம் வேண்டுவது என்பது என்னாகும்? சொல்லுங்கம்மா, என்னாகும்? ஷிர்காக ஆகிவிடும்.